அமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் அதே நிகழ்ச்சி உட்காந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை வந்து அரசு செஞ்சிருக்கு? நிழல் கூட அமைச்சிருக்கிறாங்க. அதாவது தன்னை சுற்றி ஏர் கூலர் போட்டிருக்காங்க. எல்லாம் பத்தாவது கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து பார்க்கக்கூடிய சூழல்ல தன்னை நம்பி வாக்கு செலுத்தி தன்னை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்க ஒரு ஜனங்களை வந்து அப்படியே பட்ட பகல வெயில், அதாவது அவங்க 12 மணி வெயிலில் ஏர் ஷோ யாரும் நடத்துவாங்களா? ஃபர்ஸ்ட் அப்படி நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா தண்ணீர் வசதியிலிருந்து ஜனங்க உட்காந்து அந்த ஷோவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஷாமினால உட்காந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது இருக்கோ, அதே மாதிரி சாதாரண ஜனங்களுக்கும் காசு கொடுத்து இதை பார்க்க முடியாமல் ஃப்ரீயாக பார்க்குறாங்க. சரி, ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச வசதி, சரி யாருக்காச்சும் ஒரு நிறைய வயதானவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, ஏதோ ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி தேவைப்படுது அப்படின்னா ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல இன்னைக்கு 100 டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவர் வந்து சொல்ற ஒரு வார்த்தை, நான் வந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா பிளாட்ஃபார்மில் படுக்க வச்சிருந்தாங்க. அது எவ்வளோ வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவருக்கு எந்த விதமான ஒரு மெடிக்கல் இஷ்யூஸும் இதுக்கு முன்னாடி சுகரோ தைராய்டு பிரஷர் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு போய் இந்த வெயில நின்று பார்க்கும்போது இப்படி ஒரு நிலைமை. அதுவும் ஆன உடனே இவங்க சொல்ற மாதிரி 100 டாக்டர்ஸ் நர்சஸ் மெடிக்கல் டீம்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும்.